நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் என் அன்பு உறவே, என் இனிய உறவே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் கல்பனா, ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நம்ம நல்லா இருக்கோம், இறைமக்களும் நலமா இருக்காங்க அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தோடவே உங்க கதையை கேட்கிறோம். கதை சொல்றீங்களா? ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரு 2 சிட்டுக்குருவிங்களை என்ன பண்றாரு, ஸ்பெஷலா படைக்கிறாரு. நார்மலா நம்ம சிட்டுக்குருவி எல்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ஸ்பெஷல் பவர். அப்ப ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த உலகத்தை போய் என்ன பண்ணுங்க, சுத்தி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் சேமிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் சேமிச்சு என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. நினைவுகளை, என்னென்ன நினைவுகளை நீங்க இந்த உலகத்துல பாக்குறீங்களோ, எதெல்லாம் சேமிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டும் உலகத்தை சுத்தி பார்க்க போது நாட்கள் ஆகுது, வாரங்கள் ஆகுது, வருடங்கள் ஓடுது. சில வருடங்கள் கழித்து ரெண்டும் என்ன பண்ணுது, கடவுள்கிட்ட திரும்பி வருது. ஒரு சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்து நிற்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக வந்து நிற்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று போல தான் ட்ராவல் பண்ணிச்சு, ஒன்று போல தான் ஓய்வு எடுத்துச்சு. அப்போ வந்த உடனே கடவுள் கேட்குறாரு, நீ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு. நீங்கள் தான் நினைவுகளை சேமித்து கொண்டு வர சொன்னீங்க. அதை சேர்க்க எனக்கு அறியாமல் என் உடம்புல பயங்கரமாக வெயிட் ஏறின மாதிரி ஒரு ஃபீல். என்னால் இயல்பாக பறக்க முடியல, என்னால் ரொம்ப கடினமான சுமையை தூக்கி கொண்டு பறப்பது போல இருக்கின்றது அப்படின்னுச்சு. நீ என்ன நினைவுகளை சேமிச்ச அப்படின்னு. போகிற இடத்துல போனால் அங்கே 2 சண்டை போட்டுட்டு தான் அவனை பற்றி புறணி பேசினேன், இவனை பற்றி கதை சொன்னான், இங்கே அங்கே வெட்டு குத்து நடந்துச்சு, இது நடந்துச்சு, இதெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீ என்னத்தை ஸ்டோர் பண்ணி வச்சா இவ்வளோ ஜாலியாக வந்து நிற்கிறான். நான் அதையும் அது நடந்த நிகழ்வுகளை நானும் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது தேவையா தோணலை, அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டேன், தூர வீசிட்டேன். சில நேரங்கள் மனிதர்கள் ரொம்ப கடினமான தருணங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி வந்து உதவி செய்யறதை நான் பார்த்தேன். யாருனே முன்ன பொண்ணு தெரியாத விபத்துல சிக்கிட்டான்னு சொல்லி ஒருத்தர் துடிச்சதை நான் என்ன பண்ணேன் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நான் என்ன பண்ண பார்த்தேன். அதை நல்ல நினைவுகளை நான் என்ன பண்ணேன், நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் வெயிட்டா எனக்கு என்ன ஆகல, ஃபீல் ஆகல அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த சிட்டுக்குருவிகள் போல தான் எனக்கு நாமளும் எதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள கூடாது. ஸோ அப்போ ஒருவேளை தீயதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அந்த சிட்டுக்குருவிக்கு வந்த அதே பாரத்தை இன்று நம்மாலும் உணர முடியும். நாமும் அதை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதுல நம்ம சுமக்கணுமா, சுமையை இறக்கணுமா, நாம தான் முடியும். சிந்திப்போம் இந்த கதையின் வழியாக. இப்ப ஆலிதர்சனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ.
ஒரு தாய் வந்து தன் பிள்ளைய வந்து ஆரோக்கியமா வளர்த்தெடுவதற்கு என்னென்ன நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்தெடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதர்களுமே நல்லவர்களா இருக்கணும் அப்படின்னா நற்சிந்தனைகளை ஊட்டி கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை இந்த தளம் நமக்கு கொடுத்திருக்கிறதுன்ற எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில இன்னைக்கு நாள் நம்ம என்ன சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு நாள் என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குருவி கதையில கேட்ட மாதிரி தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையற்ற இதைத்தான் என்ன பண்றோம்னா தூக்கிக்கிட்டே சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மை நம்ம என்ன என்பதை உணர்ந்து கொள்வதே இல்லை. எல்லாரையும் கூட்டிட்டு தெரியணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு ட்ரெயின் இப்போலாம் இருக்குதான்னு தெரியல. இது வந்து ஒரு பர்சனேஜ் ட்ரெயின் எங்கள் ஊர்ல இருந்து போகும். அது திருநெல்வேலியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கள் ஊரெல்லாம் கடந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் பெட்டி பார்த்து ஏறணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன், ஐ திங்க் மதுரைக்கு அப்புறமும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பெட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க. ஒரு 12 பெட்டி போட்டு வருதுன்னா ஒரு 6 பெட்டி தஞ்சாவூர் பக்கம் போகும், இன்னொரு 6 பெட்டி வேற ஒரு பக்கம். சரி. ஸோ அப்போ அந்த பெட்டி பார்த்து ஏறணும், இல்லைன்னா அங்கே பிரியிற இடத்துல நம்ம மாற்றி வேற ஊருக்கு என்ன போயிடும். ஸோ இப்போ இது என்னன்னா, அந்த டைம் ஏறுறவங்க பார்த்து ஏறுவாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு ஓகே நான் தஞ்சாவூர் போனா அதுக்கு ஏற்ற பெட்டியில ஏறணும். அதுக்கு முன்னாடி இறங்கக்கூடிய இடத்துல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது எல்லா பெட்டியுமே அந்த ஊரை கடந்து தான் என்ன பண்ணும், போகணும். அந்த பிரியக்கூடிய இடத்துக்கு அப்புறம் போகக்கூடிய இடம் தான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியம். அதை பார்த்து ஏறலாம். எல்லாரும் மாறி போன நபர்கள்லாம் உண்டு இருக்காங்க. ஒருவேளை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் கூட அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும், இருந்திருக்கும். நான் கூட இப்படி மாறிலாம் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில எதை எங்க கழட்டி விடணுமோ அதை தான் அங்க கழட்டி விடணும். அது நமக்கு தேவையில்லை. அப்போ இன்றைய நாளில் நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்களை நம்ம கூட தூக்கிட்டு திரியணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களை அங்கங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் யார், ஏன் அவங்களை கழட்டி விடணும், அதான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா பிரேக்கே இல்லாம என்ன ஒருத்தன் டிஸ்ரெஸ்பெக்டா நடத்துறான், எனக்கு மரியாதையே ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கான், என்னுடைய மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னுடைய எல்லை கோடு என்ன என்பதை அவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கான். இது எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் ஓகே, யாரா இருந்தாலும். சோ அப்போ அப்படிங்கல இது என்னுடைய நண்பனாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவராக இருக்கலாம், இல்ல யாருன்னே தெரியாத ஒருவராக இருக்கலாம், இல்ல என்னுடைய மேலதிகாரியாக இருக்கலாம், இல்ல என் கூட பணிபுரியக்கூடிய பணியாளர், எந்த உறவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல, அது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, ஆகிற நேரம் ஃபுல்லா அவனை தூக்கிட்டு திரிஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான உறவுகளை அங்கே கழட்டி விட்டு போறது நமக்கு நல்லது. உண்மையை கழட்டி விட்டுட்டு போறது அப்படின்ற அந்த தமிழ் வார்த்தையை எப்படி இன்னும் சரியாக சொல்லலான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அது வட்டார வழக்கு விட்டு போறது அப்படின்னு இருந்தாலும் கழட்டி விட்டுட்டு போறது மிக சிறந்த நல்லது இந்த டாபிக் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் சுவாரஸ்யமா. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமானீரோடைகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த
நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நம்முடைய இந்த தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 42 மற்றும் 43. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிப்பது, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன், இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஆறுதலே வேறு. உயிருள்ள இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது, காலை நாம் எழுந்திருக்கின்ற அந்த நேரம் முதல் இரவு உறங்கச் செல்லுகின்ற அந்த நேரம் வரை நாம் உயிருள்ளவர்களாய் இந்த மண்ணுலகிலே வாழ்வதைப் போல நம்மோடு கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை உயிருள்ள இறைவன் என்கிற இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது நாடு கடத்தப்பட்டோர் அவர்களுடைய மன்றாட்டாக, அவருடைய வேதனையாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது சம்மர் சீசன் வந்திருக்கின்றது. இந்த கோடை காலத்திலே நாம் விரும்பிய இடங்களுக்கு செல்லுகின்றோம். அவ்வாறாக அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் விரும்பி சென்றிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை விரும்பாத இடத்திற்கு நாம் அனுப்பப்பட்டோம் என்று சொன்னால், அது அழகான இடமாக இருந்தாலும் கூட, வசதியான இடமாக இருந்தாலும் கூட, நாம் அதனை விரும்புவதில்லை. காரணம், நாம் வற்புறுத்தப்பட்டிருக்கின்றோம், கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அதை போலதான் இந்த திருப்பாடலில் வருகின்ற அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அவர்கள் வேறு நாட்டிற்கு நாடு கடத்தப்படுகின்றார்கள். ஆகவே நிச்சயம் அவர்கள் விரும்பி சென்றிருக்கவே மாட்டார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் எழுப்புகின்ற கூக்குரலாக, மன்றாட்டாக இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, நீர், உணவு, காற்று, இதுதான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நீர் நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது தாகம் எடுக்கின்றது. ஆகவே அந்த தாகம் வருகின்ற பொழுது அந்த நீரை தேடி நாம் அலைகின்றோம். அதை போல இந்த நாடு கடத்தப்பட்ட மக்கள் அங்கே அவர்கள் தாகத்தோடு இருக்கின்றார்கள். என்ன தாகம் என்று சொன்னால், நீர், உணவு, காற்றுக்கான அந்த தாகம் அல்ல. மாறாக அந்த தாகம் எதை குறித்தது என்று சொன்னால், கடவுளை குறித்தது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு யூதனுடைய வாழ்விலே முதன்மையான இடம் எது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையின் மையம் எது என்று சொன்னால், அது அந்த எருசலேம் ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றிதான், அதனை பின்னி பிணைந்துதான் அவர்களுடைய அனுதின வாழ்க்கை அமைந்திருந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த எருசலேமிலேயே நாம் இருக்க முடியவில்லையே, அந்த இறைவனுடைய அந்த ஆலயத்தில் தங்க முடியவில்லையே, நம்முடைய கண்ணீரை, வேண்டுதல்களை, மன்றாட்டை நம்மால் கூற முடியவில்லையே என்கிற அந்த வேதனை, அந்த தாகம் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்றது. எனவேதான் அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகான ஒரு ஓமையின் வழியாக இதனை ஒப்பிடுகின்றார். கலைமான் நீரோடையை தேடுவதைப் போல என் நெஞ்சம் உம்மை தேடுகின்றது, உன் மீது தாகம் கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார். ஆக அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அவர் கொடுத்த அந்த நாட்டிலே, சொந்த மண்ணிலே, தாய் நாட்டிலே நாம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இறைவா மீண்டுமாக நீர் எங்களுக்கு பெற்றுக்கொடும், அந்த சொந்த மண்ணிற்கு, உம்முடைய இல்லத்திற்கு நீர் வந்து எங்களை அழைத்து செல்லும் என்கிற விதத்திலே அந்த பாடலாசிரியர் இவ்வாறாக சொல்லுகின்றார். கலைமான் நீரோடையை தேடுவதைப் போல என் நெஞ்சம் உம்மை தேடுகின்றது, உம் மீது ஆவல் கொண்டிருக்கிறது, உம் மீது தாகம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் மனிதன வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாகம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது பல வேளைகளிலே நாம் அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல பல வேதனைகளை நாம் கடந்து நாடு கடத்தப்பட்டிருக்கலாம். அதாவது நோய் என்கிற ஒரு வேதனை இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை, குடும்ப அந்த சுமைகள், பொருளாதார அந்த பிரச்சனைகள் என்கிற அந்த கவலைகள் இருக்கலாம், அல்லது தனிமை என்கிற ஒரு விரக்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட விதத்திலே நாமும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாமும் அந்த திருப்பாடல் ஆசிரியரை போல தாகத்தோடு இறைவனை நாடி தேட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு அந்த நிலையான நிம்மதியான அந்த அமைதியை கொடுப்பவர் கடவுள் மட்டுமே. எனவேதான் உயிர்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த உலகம் உங்களுக்கு தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனால் மட்டுமே இப்படிப்பட்ட நாடு கடத்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அந்த வேதனைகளை, சவால்களை எல்லாம்
கடவுளால் எல்லாவற்றையும் போக்க முடியும். கடவுளால் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அந்த நிலையான நிறைவான அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தாகத்தை அவரால் மட்டுமே தீர்க்க முடியும். இதைத்தான் இன்றைய இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே நாம் சிந்திப்போம், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எங்கெங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், அல்லது எந்த நிலையிலே நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை வேதனை, சோதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், உள்மன காயங்கள், அவமானங்கள், இது எல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்திருக்கலாம். ஆகவே இதை எல்லாவற்றையும் நாம் தாகத்தோடு இறைவனிடத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது இறைவன் நிச்சயம் இந்த தாகத்தை நமக்கு அவர் தீர்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான வானக தந்தை இறைவா, இதோ இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னத்தோடு இணைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த புனிதமான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பாடலில் வருகின்ற அந்த மக்களைப் போல நாங்களும் எவ்வளவோ தாகத்தோடு உம்மை தேடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற சவால்கள், கண்ணீர், வேதனை எல்லாவற்றோடும் நாங்கள் உம்மை தாகத்தோடு தேடுகிறோம். எங்களுடைய இந்த தாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த தாகம் தணிந்து விட்டது என்று சொல்லி உம்மை நாங்கள் மறந்து விடாமல், மாறாக எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் அந்த நிறைவான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த மகிழ்ச்சியை இந்த துன்பத்தின் வழியாக இறைவன் எனக்கு கொடுப்பார் என்கிற சிந்தனையோடு உம்மை ஒவ்வொரு நாளும் அந்த கலைமான் நீரோடையை தேடுவதைப் போல தேட எங்களுக்கு வரமருளும், ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதியை பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்வில் தேவையில்லாத மனிதர்களை விட்டு விட்டு செல்ல வேண்டும். அது எந்த மனிதர்கள், என்ன காரணமாக தான் பேசிட்டு இருக்கிறோம். எங்க ஒரு பக்கம் சொன்னீங்க அப்படின்னா கழட்டி விட்டு போட மச்சான் ஜாலியா இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வட்டார வழக்கில் சொல்லலாம் கழட்டி விட்டு போறது. நல்ல ஒரு தமிழில் சொல்ல வேண்டும்னால் தேவையில்லாத மனிதர்களை விட்டு செல்வது நல்லது. அது எந்த மனிதர்கள், என்ன காரணம், அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா வாழ்ற வாழ்க்கையில அப்படின்னு போகும். எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளோட இருந்தோம்னா சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து விட்டுட்டு போறது நல்லது அப்படின்னு தான் நம்ம இங்க வந்து பதிவு செய்யறோம். அந்த வகையில எமோஷனலா ட்ரீட் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல. அது எந்த உறவா இருந்தாலும் சரி. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேசுறப்போ இல்ல நம்ம செயல் ஏதாவது செய்யறப்போ அது செய்யறதுக்கு கூட விட மாட்டாங்க. அதுக்குள்ளவே ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி மதிப்பு இல்லாத வார்த்தைகளால நம்மளை வந்து காயப்படுத்தி நம்மளோட எமோஷனல் நம்மள அழ வச்சிருவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இப்படி இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எமோஷனலா அழுது, நீ இதை செய்யாத ப்ளீஸ், நீ அங்க போயிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நீ என்னை தாண்டி போக கூடாது, நான் சொன்னதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதே சில நேரத்துல காரியத்தை சாதிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு டாக்ஸிக் பீப்புள். தேவையற்ற மனிதர்கள்ன்றதை நம்ம உணர்ந்து அங்கிருந்து அதை நகர்ந்து போறது நல்லது. கண்டிப்பா அவர்களை விட்டு விட்டு செலுத்தல் நல்லது. அவங்க கூட தூக்கிட்டு திரியணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை நானாக இருப்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து நீ இப்படி மாறி நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் அவர் எனக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நாமளும் இருக்கக்கூடிய நாமும் பிறர் அதே தான், அவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நேரம் பண்ணக்கூடிய தவறு என்ன, எனக்காக இதை மாத்திக்க மாட்டேங்க, எனக்காக ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்குவார். கடைசி அவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவான்னு நினைக்கிங்க, நீ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டேன், ஏயா கேட்டு கேட்டு மாத்தினதே நீ தான், கடைசி அந்த ஆள் மேல பழித்துக்கு போறது நீ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லி. சோ யார் நம்மை நம்மாகவே ஏற்றுக்கொள்கிறார்களோ நாமும் அது போல பிறரை பிறராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ரெண்டுல எது மாத்தி நடந்தாலும் தப்புதான். நான் மத்தவங்களை மாத்தணும்னு நினைச்சு உள்ள போனா அவங்களோட லைஃப்ல நான் தான் அந்த டாக்ஸிக் பீப்புள். எமோஷனலா அவங்க என்ன பண்றேன், ஹேண்டில் பண்றேன். அதே வேளையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மனிதர்கள் என்ன அப்படி ஹேண்டில் பண்ண இருக்கிறாங்கன்னா அவங்களை அங்கேயே கழட்டி விட்டு போறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் தேவையற்ற மனிதர்களை எப்படி எல்லாம் நம்ம வந்து கழட்டி விட போறோன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 27 புனித சீட்டா. இத்தாலி நாட்டில் மோத்தோ சாக்ரத்தேவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1218 ஆண்டு பிறந்தார் சீட்டா. தனக்கு வழங்கப்படுகின்ற உணவினை தன்னை போன்ற ஏழைகளுக்கு அளித்த சீட்டா தினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரை உணவாக பெற்றார்.
தனது 12ஆம் வயதில் செல்வந்தர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலைகளைச் செய்த சீட்டா எஞ்சிய உணவுகளை அவ்வீட்டின் உரிமையாளரின் அனுமதியோடு ஏழை மக்களுக்கு வழங்கினார். அனுதினமும் நற்கருணை ஆண்டவரிடம் முழந்தாள் படியிட்டு பல மணி நேரம் ஜெபித்த சீட்டா தனக்கு கிடைக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் எளிய மக்களுக்கு அளித்து அவர்களின் பசி போக்கினார். இறைவனோடு இயைந்த வாழ்வினை வாழ்ந்த சீட்டாவின் வேண்டுதலுக்கு இறைவன் செவிமடுக்க சீட்டா ஏழைகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஆண்டவரிடம் பரிந்து பேசினார். தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டு பணிப்பெண்ணாக பணி செய்து ஏழைகளுக்கு உதவிகள் செய்த சீட்டா கிபி 1272ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு பிறருக்காக ஜெபித்து வாழ்ந்த சீட்டா கிபி 1696ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் இன்னசென்ட் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டு வீட்டு வேலை செய்பவர்களுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித சீட்டாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு தரப்பட்டு இருக்கின்ற பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு உறுதியேற்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். தேவையற்ற மனிதர்களை நம் வாழ்க்கையில் வைத்திருந்தால், அவங்க கூட நம்ம பயணம் செய்திருந்தால் அவர்களை விட்டு விட்டு செல்வது நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்த ஞாபகம். என்ன அப்படின்னா, ஒரு குடிகார தந்தை. அப்போ வீட்டில் குடிச்சாலே பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். வீட்டில் வந்து மனைவி அடிக்கிறது, பிள்ளைங்களை துணிப்பிடியே போயிட்டு இருக்கும். ஒரு நாள் ரொம்ப எமோஷனலாகி மனைவி பிள்ளைங்களாம் அழுது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாட்ட நீங்களாம் குடிக்காதீங்க, வைக்க எங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லும். அவர் நான் இன்னையிலேருந்து திருந்திருந்தேன், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன்னா குடிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாரு. மறுநாள் என்ன பண்ணுவார், குடிச்சிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த வீட்டில் சின்ன பையன் இருப்பான். சாப்பிட்டியா நல்லா அப்படின்னு கேட்பான். சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு குடிச்ச துறையில் அவர் பேசுவார். நல்லா சாப்பிட்டியா, பிடிச்சிருந்துச்சா, அந்த சோத்துல நான் விஷம் வச்சிட்டேன் சொன்ன இவருக்கு தூக்கி வாரி போட்டோம். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா பதறிடுவாரு. அவங்க அம்மா இருந்தா சொல்றா, ஆமா நேத்து இருந்தாலும் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, குடிச்சுட்டா அப்படி எதுக்கு உயிரோட நான் விஷம் வச்சிட்டேன். அது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் வேற போகும். அது ஓகே. இது என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கையை உடைக்கும் ஒரு விஷயம். சிலருக்கு ஏதோ ஃபேக் ப்ராமிஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறோம், அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டோம். திரும்ப நாம அவங்கள போய் என்ன நம்புங்க, நான் அந்த இடம் சரியா செய்யறேன் அப்படின்னு கேட்டா அவங்க நம்மளை நம்புவாங்கன்னு கேட்டா நம்ப மாட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி அதை பிரேக் பண்ணி இன்னொருத்தர் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் என்னையில இருந்து என்ன பண்ணிக்கிறேன் மாறிக்கிறேன், நாளையில இருந்து நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு முறை வேணா என்ன பண்ணலாம், வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். திரும்ப திரும்ப நான் வாய்ப்பு கொடுத்து திரும்ப திரும்ப உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில் தேவை வேண்டாம் வேண்டாம்னு முடிவெடுப்போம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். லேசா தலை சுத்துறது மாதிரி ஒரு கதை சொல்லவா? நான் ரெடி. நீங்க தலையை சுத்தாம பாருங்க, கேளுங்க. அந்த ஐடி நிறுவனத்தின் பாஸ் பர்சனல் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்றார், இந்த வார கடைசியில 3 நாள் பிசினஸ் ட்ரிப் அமெரிக்கா போறோம், ரெடியா இருங்க. உடனே செக்ரட்டரி குஷி ஆயிட்டா. தன்னோட புருஷனுக்கு போன போட்டா சொன்னா, வீக்கெண்டில் பாஸோட நான் 3 நாள் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறேன், உடம்பையும் வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, தயாராயிருங்க. அந்த புருஷன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போட்டான். சொன்னான், வீட்டுக்காரி 3 நாள் வீக்கெண்டில் வீட்டில் இருக்க மாட்டா, வெளிநாடு டூர் போறா, பாஸோட சரக்கோட நீ வந்துரு, ஒரே ஜாலி தான் மச்சான், அம்புட்டு என்னோட செலவும். ஆமா சொல்லிவிட்டேன். அந்த ஃப்ரெண்டு ஒரு மாலை நேர ஹோம் டியூஷன் வாத்தியா இருப்பாருங்க. தங்கிட்ட ஹோம் டியூஷன் படிக்கிற பையனுக்கு போட்டான். சொன்னான், இந்த வீக்கெண்டில் 3 நாளைக்கு டியூஷன் லீவு. அதை கேட்ட அந்த பையன்
கேட்டதுதான் தாம்சம். தன்னுடைய தாத்தாவுக்கு போனை போட்டுட்டான். போனை போட்டு குதிச்சான். தாத்தா தாத்தா, இந்த வீக்கெண்டில் 3 நாள் ஹோம் டியூஷன் கிடையாது, லீவு. ரொம்ப நாளா நம்ம பிளான் பண்ணோம்ல ஊட்டி உல்லாச பயணம், அதை அன்னைக்கு வச்சுக்கலாம். இப்படி பரபரப்பா போன் வழியா செய்தி பரவலாக 1 மணி நேரத்துல அது நடந்து போச்சு. இங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். இந்த தாத்தா தான் அந்த செக்ரட்டரியோட பாஸ். எப்படி இருக்கு கதை? உடனே செக்ரட்டரிய கூப்பிட்டாரு. அவரு சொன்னாரு, ட்ரிப் கேன்சல், என் பேரனுக்கு வீக்கெண்டில் லீவ் இருக்குது, அதனால 3 நாள் ஹோம் டியூஷன் கிடையாது, லீவு. அதனால ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஊட்டி உல்லாச பயணத்தை என் பேரனோட ஜாலியாக கழிக்க போறேன், ஊட்டி போறேன், ட்ரிப் கேன்சல், ஃபாரின் ட்ரிப் கேன்சல் அப்படின்ட்டாரு. அப்புறம் என்னாச்சு? இதான் ஆச்சு. செக்ரட்டரி புருஷனுக்கு போன் போட்டு ட்ரிப் கேன்சல், பாஸ் கேன்சல் பண்ணிட்டாருன்ட்டா. புருஷன் அவனோட ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, சாரிடா பொண்டாட்டி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டா, அதனால நம்ம ட்ரிப்பும் கேன்சல், வரவேணாம் அப்படின்ட்டான். அந்த ஃப்ரெண்டு ஹோம் டியூஷன் பையனுக்கு அதான் அந்த பாஸோட பேரனுக்கு போனை போட்டு டியூஷன் உண்டுன்னுட்டான். அந்த டியூஷன் பையன் தன் தாத்தாவுக்கு, யாரு அந்த பிஸ்னஸ் தாத்தாவுக்கு உடனே போனை போட்டு, அதாங்க அந்த பாஸுக்கு போனை போட்டு, சாரி தாத்தா, வீக்கெண்டு டியூஷன் கேன்சல் கிடையாதான், அதனால நம்ம ஊட்டி ட்ரிப்பும் கேன்சல். இதை கேட்ட அந்த தாத்தா பாஸு தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு திரும்பவும் சொன்னாராம், பேரனோட ஊட்டி ட்ரிப் கேன்சல். அப்புறம் என்னாச்சு? அந்த செக்ரட்டரி உடனே குஷியாகி தன்னோட புருஷனுக்கு போன போட, அந்த புருஷன் அவன் ஃப்ரெண்டுக்கு தண்ணி பார்ட்டிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி போன் போட, ரிப்பீட்டு சுத்திக்கிட்டே இருக்குதா தலை? எஸ், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இது ஒரு வகையான வட்டம், வரலாற்று சுற்று, சுற்றத்தான் செய்யும். தொடர் அலை தொடர்ந்து போகும், வட்ட அலையோ போய் மோதி தொடங்கிய இடத்திற்கே வரும். ஒரு சிந்தனை செயலை மாற்றும், ஒரு செயல் வாழ்க்கையை மாற்றும், ஒரு வாழ்க்கை உலகை மாற்றும், ஒரு உலக மாற்றம் பிரபஞ்சத்தையே மாற்றும், அந்த பிரபஞ்சம் உன் சிந்தனையை மாற்றும். ஆம், பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பே உனது சிந்தனை. இன்றைய சிறிய செயல்பாடு நாளைய பெரும் பலனின் ஆரம்ப செயல்பாடாக கூட இருக்கலாம். சின்ன சின்ன செயல்களில் இருக்கிறதையா சீரிய மாற்றங்கள். சங்கிலி பயண பாதையில் சிந்தனையும் பயணிக்கும். நினைவிருக்கட்டும், இன்று நீ செய்யும் தவறு அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் உன்னிடமே வந்து சுரீரென அடிக்கும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் சில தேவையில்லாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நம்ம விட்டுறது நல்லது. அப்போ அந்த தேவையில்லாத மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் அவர்களை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா யாரை என்ன சொல்றாங்க? அதிகம் பேர் இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கிட்டயோ இல்லை பிரதர்ஸ் கிட்டயோ. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுப்பது அப்படின்றது 2 பேருக்கும் உரித்தான ஒரு விஷயம் தான் இல்லையா? அது எந்த உறவா இருந்தாலும் சரி. அப்போ அந்த தரப்புல இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டுமே எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சின்ன செய்யற செயலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை குறித்து ஒருத்தர் மட்டுமே அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி அப்படியே அவங்களுக்கு மட்டும் இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய அந்த இது இருந்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு தேவையற்ற மனிதர்கள் அப்படின்றத. ஏன்னா அவங்களால எதுவும் நல்ல விஷயம் நடக்க போதான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அப்ப அந்த நண்பன்ட்ட சில நேரம் நான் விட்டு கொடுத்து போனோம், சில நேரம் அவன் விட்டு கொடுத்து போனோம். சில நேரங்கள் எனக்கு பிடித்தமான உணவுகளை நான் சாப்பிட சொல்லுவேன், அவன் சாப்பிடுவான். சில நேரம் அவனுக்கு பிடித்தமான உணவுகளை என்னை சாப்பிட சொல்லுவேன், நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயம் இருக்கணும். இல்லை நீ என் ஃப்ரெண்டு தானே இதை சாப்பிடு, நீ என் ஃப்ரெண்டு தானே இந்த கலர், நீ என் ஃப்ரெண்டு தானே எனக்காக இதை செய். ஒரு சைடு மட்டும்தான் விட்டு கொடுத்தலோ செய்யக்கூடிய முயற்சிகளோ அந்த உறவை அத்துட்டு போயிடாம அதை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க. அவங்க போய் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். இது பாண்ட் அப்படிங்கிறது கிடையாது, இட்ஸ் பர்டன் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுமை நமக்கு வேணுமா வேணாமான்னு முடிவெடுப்போம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிச்சயம்.
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் சில தேவையில்லாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை விட்டு விடுதல் நல்லது. அந்த மனிதர்கள் யார், என்ன காரணம், அதான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கூடவே இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்களா, இவங்களுக்கு நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம இருக்குமா அப்படின்ட்டு சில காரியங்கள் நமக்கு நல்லது நடக்கிறப்பதான் தெரிய வரும், இவங்க இப்படிப்பட்ட ஒரு முகமுடியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்குது, இல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ செஞ்சிருக்கோம், நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளோட growth அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்றப்போ நம்ம கூட இருக்க அந்த சப்போர்ட்டிங் பார்ட்னர் தான் ஒரு பெரிய சந்தோஷம் அடையணும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வராம, மகிழ்ச்சி இல்லாம அவங்களுக்கு வேற ஏதாவது ஜெலஸ் ஆகுது, இல்ல வேற ஏதாவது பொறாமப்பட்ட அந்த காரியங்களை குறித்து நமக்கு ஏதாவது நம்மள அஃபெக்ட் பண்றாங்க, நம்மள தாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட நம்ம லைஃப் ரன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போவது நல்லது. நிச்சயமா நம்ம நண்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள்ல சில ப்ரொமோஷன்ஸ் 2 பேர் ஒன்று போல எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒருத்தர் கிடைச்சிருக்கும், ஒருத்தர் கிடைக்காம இருக்கும். ஸோ கிடைக்காம போன நபர் ஓகே என் நண்பன் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நண்பர் என்ன ஆனாலும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அதே வேளையில் எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருச்சு, என்கிட்ட தட்டி பறிச்சிட்டான், என் கூட இருந்து ஏமாத்திட்டான், வச்சுட்டான் அப்படி இப்படின்னு காழ்ப்புணர்ச்சியால், பழி உணர்வால், பொறாமையால் வேற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க ஒருத்தன் அப்படின்னா, ஐயா ராசா டாடா பை பை see you அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஜோ, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 26 பார்க்கிறோம். உயர்ந்தவர் யார்? அந்த உயர்ந்தவர்கள் ஒல்வது அறியும் உறவினனும், ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும், வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும், இம்மூவர் ஞாலம் எனப்படுவார். ஞாலம் எனப்படுவார். உலகத்தை போன்று உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுவார்கள். அப்படி கருதப்படுகிறவர்களுள் முதன்மையானவர்கள் அறிகின்ற உறவினர். தனக்கு அந்த குடும்பத்தார் எதை செய்கிறார்கள் என்பதை அதற்குரிய தன்மையோடு அறிந்து பார்க்கிற உறவினர்கள், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். ஆக தங்களை விருந்துக்கு அழைத்திருக்கிற அல்லது தாங்கள் அவர்களை சார்ந்து விருந்துக்கு சென்றிருக்கிற அந்த நேரத்தில் அந்த விருந்தினர் எவ்வாறாக இயல்பாக அறிவார்ந்த தன்மையில் இயங்க வேண்டுமோ, பண்பார்ந்த தன்மையில் இயங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இயங்குவதற்கு தெரிந்தவர்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய அந்த உறவினர் தங்களுக்கு வழங்கவிருக்கின்ற ஒவ்வொன்றையுமே அறிந்து பார்க்கிறவர்கள். அதை அவர்கள் வழங்கிய பிறகு நன்மைக்குரியவற்றையெல்லாம் நன்றியோடு நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஒருவேளை அதில் ஏதேனும் பிழை இருந்தாலுமே கூட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கின்றவர்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையில் உயர்ந்து நிற்கிற அந்த உறவினர் அவர்கள் மிகச் சிறப்புக்குரியவர்கள், உலகம் போன்று உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் ஒரு குறளினை பதிவு செய்வார். அதாவது, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நம்மை அழைத்திருக்கிற அந்த உறவினர் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கு நமக்கு நஞ்சை கலந்து தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நெருங்கிய உறவினர், நெருங்கிய நண்பர், அவரிடம் நாம் சென்றிருக்கிறோம். ஆனால் அவர் இதை செய்கிறார். இப்போ அதை குடிக்க வேண்டுமோ குடிக்கக்கூடாதா, அதை உண்ண வேண்டுமோ உண்ணக்கூடாதா? குறள் சொல்கிறது, நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், அதாவது பண்பாடு கருதி உயர்ந்து நிற்கிறவர் அதை உண்பார்கள், சுவைப்பார்கள் என்றுதான். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், தனக்கு தெரிகிறது கலந்திருக்கிறார்கள் என்று சாப்பிட வேண்டும். ஒருவேளை இங்கு இறைமொழி சொல்வது போன்று அப்படியெல்லாம் நம்பிக்கையோடு அல்லது அந்த நற்பண்பு கருதி சாப்பிடுகிறவர்களை கொல்லும் நஞ்சும் எதுவும் செய்யாது, அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் என்கின்ற ஒரு தன்மை இங்கு சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் கூட நம்மை அழைத்திருக்கிற அந்த உறவினர் நம்பிக்கைக்குரியவர் என்று நாம் எண்ணுகிறோம். நம்பிக்கைக்கு எதிராக செல்கின்ற நேரத்திலும் கூட நம்பிக்கைக்குரிய பண்பை விட்டு விலகாத ஒரு தன்மை இருக்கிறதே, அவர்கள் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள்.
அத்தகைய தன்மையில் தன் உறவுக்கு நட்புக்கு தான் நெருக்கமாக இருக்கிற ஒரு தன்மை. ஒரு காலத்தில் ஒரு வழக்கு வந்ததாம் இங்கிலாந்தில். அங்கே இங்கிலாந்து அரசனே நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய சூழல். அவர் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றம். அங்கு நீதிபதியிடம் அந்த அரசர் சார்ந்த வழக்குரைஞர் சொல்கிறார், ஐயா நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடியவர் அரசர், உங்களுக்கு நெருக்கமானவர் என்கின்ற செய்தி. என்னால் அந்த அரசர் தான் இவரை நடுவராக நீதிபதியாக பணியமர்த்தியிருக்கிறார். அப்போ தான் அந்த நடுவர் சொன்னாராம், ஆம் அரசர் எனக்கு நெருக்கமானவர் தான், ஆனால் அரசரை விடவும் நீதி எனக்கு கூடுதல் நெருக்கமானது. அந்த வகையில்தான் உறவினர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள். அதையும் கடந்து அறம் அது நெருக்கமானது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் உறவினர். அது தமிழ்தான். அது என்ன? உற்றார், உறவினர், நண்பர்கள். உற்றார் என்பவர்கள் இரத்த உறவு, உறவினர்கள் என்பவர்கள் திருமணத்தால் வருகின்ற அந்த உறவுகள். நண்பர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உறவுகளை நாம் கெஸ்ட் என்றோ ரிலேட்டிவ் என்றோ ஃப்ரெண்ட்ஸ் என்றோ என்ற ஆங்கிலத்தில் நாம் சொல்வதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உறவினர், உற்றார், நண்பர் என்கிற சொற்களை நாம் பயன்படுத்தலாம். எது எப்படியோ இங்கு நாம் எல்லாருமே நல்ல உறவுகளாக இருக்க வேண்டும். அந்த உறவினர்களுக்குரிய அந்த தன்மையோடு பண்போடு இருக்க வேண்டும். அவர்கள் கடவுளுக்கும் இயற்கைக்கும் இந்த மாந்தருக்கும் நல்ல நெருக்கமான உறவுகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அறத்துக்கும் இறையாட்சிக்கும் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை திரிகடுகம் நமக்கு இங்கு முன்வைக்கிறது. ஏற்போம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்ம கூட தேவையற்ற மனிதர்கள் பயணம் செய்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரப்போ, இதெல்லாம் விதி, அவ்வளோதான், வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. விதியை நம்ம எப்படியாலும் போராடி ஜெயிக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி செல்வது நல்லது. நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க, எத்தகைய மனிதர்களை விட்டு விலகி செல்வது நல்லது, இல்ல அவர்களை ஐயா தாட்டா போயிட்டு வாங்க தயவு செஞ்சு அப்படின்னு அனுப்பி வைக்கிறது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிப்புலேட் பண்றவங்க, கண்ட்ரோல் பண்றவங்க. ஸோ இந்த மெனிப்புலேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு டிசிஷன் எடுப்போம், இல்லை உனக்கு இதுதான் நல்லா இருக்கும், இதைத்தான் என்ன பண்ணும். அது ரொம்ப கொடுமையா இருக்கும் தெரியுமா? அது அனுபவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த முடிவு எத்தனை தடவை நம்ம யோசிச்சு எடுத்துருப்போம், இது கரெக்டா தான் இருக்கும்னு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்டாப் பண்ற மாதிரி இல்லை, அது நீ எடுக்காது, அது கரெக்டா இருக்காது, நான் சொல்றது நீ செஞ்சு பாரு, அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ என்ன நம்மள இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படி ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா அந்த ஃபீல் தரக்கூடிய மனிதர்களை விட்டு விடுங்க. சில நேரங்கள் இது எப்படி போகும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு உன் மேல இருக்கக்கூடிய அக்கறையில நான் என்ன பண்றேன் சொல்றேன், உன்னை நான் பாதுகாப்பா நடத்தி சொல்லணும்னு நான் சொல்றேன், அது உண்மையில அக்கறையும் கிடையாது, சக்கரையும் கிடையாது. அது கண்ட்ரோல், அது லவ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லவ் லாங்குவேஜ் யாரையும் கட்டுப்படுத்தவே படுத்தாது. ஒருத்தருடைய முடிவுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி, ஓகே இது ஃப்ரெண்டா, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை தான், இது நடக்குமான்னு எனக்கு தெரியல தான், பட் நீ விரும்புறியா, ஓகே செய், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் தான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வருமே தவிர, நான் உன் ஃப்ரெண்டு, நான் சொல்றதை நீ செய், நான் சொல்றதை நீ பண்ணு அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல், அந்த மனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கவே இருக்காது. அத்தகைய உணர்வை தரக்கூடிய மனிதர்களை விட்டு விடுதல் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல உறவு நம்ம கூட இருக்கு அப்படின்னா அது நம்மளை கட்டுப்படுத்தாது, காயமும் படுத்தாதுன்றதை நம்ம நினைவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வெளியில் சென்று விளையாட மறுக்கும் குழந்தைகள், எப்போதும் மொபைலில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள், கோபத்தில் கொந்தளிக்கும் பெற்றோர்கள், நம் குழந்தைகள் எப்போதும் ஆன்லைன் கேமில் மூழ்கியிருக்கிறார்களா? ஆன்லைன் கேமில் புதைந்து கிடக்கும் ஆச்சரியங்கள் என்னென்ன? உளவியல் பாதிப்புகளுக்கும் பண மோசடிகளுக்கும் ஆன்லைன் கேம் வழிவகுக்கிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 25:1-13 10 கன்னியர் உவமை. மணமகனை எதிர்கொண்டு மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை.
முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். எல்லோர் கைகளிலும் விளக்குகள் இருப்பது போல இன்று எல்லோர் கைகளிலும் மொபைல் போன் இருக்கிறது. அறிவிலிகள் அவற்றை கேளிக்கைகளுக்காக பயன்படுத்த நினைக்கின்றனர். முன்மதியுடையோர் அவற்றை ஞானம் என்னும் எண்ணெய் ஊற்றி இறை மகிமைக்காக பயன்படுத்துகின்றனர். இன்று ஆன்லைன் விளையாட்டுகள் பல விதங்களில் உள்ளன. மேசிவ் மல்டிபிளேயர் ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேம்ஸ் என்னும் விர்ச்சுவல் விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் தங்களை அந்த விளையாட்டின் கதாபாத்திரங்களாக சித்தரித்து ஒருவர் மற்றவரோடு சண்டையில், பந்தயத்தில், போட்டியில் ஈடுபடுகின்றனர். இதனால் ஆன்லைன் மைதானத்தில் மட்டும் அல்ல, ஆஃப்லைன் வாழ்விலும் சண்டைகளும் ஆபத்துக்களும் நீளுகின்றன என்கின்றனர் நிபுணர்கள். ஆன்லைன் கேஷியோ கேம்ஸ், ஆன்லைன் கேஷியோ விளையாட்டுகள் வழக்கமான கேஷியோ விளையாட்டுகளைப் போல ஆன்லைனில் விளையாடப்படுகிறது. இது பணம் வைத்து சூதாடுவது. தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2021 முதல் 2023 வரை 40க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை இழந்த விரக்தியில் தற்கொலை செய்துள்ளனர் என்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் என்னும் ஆன்லைன் விளையாட்டுகள் முப்பரிமாண விர்ச்சுவல் தளத்தில் ஆயுதங்களை கொண்டு சண்டையிட்டு விளையாடுவது. இவ்வகை விளையாட்டுக்களை விளையாடும் போது நாமே விளையாடுகிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. தான் விளையாட்டில் வீழ்த்தப்பட்டால் அல்லது கொல்லப்பட்டால் பல்வேறு மனநல நோய்களுக்கு விளையாடுபவர் தள்ளப்படுகின்றார். ஆட்டக்காரர் வேர்சஸ் சூழல், பிளேயர் வேர்சஸ் என்விரான்மெண்ட் என்னும் வகை விளையாட்டு ஆட்டக்காரர்களை செயற்கை நுண்ணறிவோடு செயற்கையான ஆன்லைன் களங்களில் விளையாட வைக்கிறது. இதில் மல்லுக்கட்டி விளையாடி வெல்வது என்பது கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போன்றது. இன்னும் இதே போன்ற பல ஆயிரக்கணக்கான ஆன்லைன் விளையாட்டுகள் இருக்கின்றன. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் ஆன்லைன் விளையாட்டு சந்தை 25 முதல் 30% அதிகரித்திருக்கிறது என்றும் ஆன்லைன் விளையாடுபவர்கள் 42 கோடியிலிருந்து 50 கோடியாக அதிகரித்திருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் ஒன்று ஆன்லைன் விளையாட்டின் அசூர வளர்ச்சியை கோடிட்டு காட்டுகிறது. வீட்டிலேயே குழந்தைகள் கேட்கும் ஆன்லைன் விளையாட்டுக்களை பெரியவர்களே சரியான தளங்களில் இருந்து தரவிறக்கம் செய்து தருவது நல்லது. ஏதாவது விபரீதம் நடந்தால், பண மோசடி நடந்தால் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வங்கி கணக்கு விவரங்களை அல்லது சொந்த விவரங்களை வெளியிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் நேரத்தை மேலாண்மை செய்யவும் குழந்தைகள் நண்பர்களோடு மைதானங்களில் விளையாடும் பழக்கத்தையும் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். வீட்டு தோட்ட வேலைகளில் அவர்களை, குறிப்பாக குழந்தைகளை பழக்கப்படுத்தவும் பெற்றோர்கள் முன் வர வேண்டும். இத்தகைய விளையாட்டு விபரீதங்களிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை. பல மணி நேர விரயம், ஒரே இடத்தில் பல மணி நேரம் அசைவில்லாமல் இருப்பது, தூக்கமின்மை, மன அழுத்தம், மனப்பிறழ்வு, பண மோசடி, சைபர் அடக்குமுறை, அந்தரங்க தரவுகள் களவாடப்படுதல், கொந்துதல் அதாவது ஹேக்கிங், வைரஸ் தாக்குதல், தனிமை உணர்வு, உடல் பருமன் போன்றவைகளுக்கு ஆன்லைன் விளையாட்டுகளும் காரணமாய் இருக்கின்றன. வேடிக்கையாய் தோன்றும் விளையாட்டுகளில் விபரீதங்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே பெற்றோருக்கு விழிப்புணர்வும் பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாடும் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம் வாழ்வில் இருந்து கலட்டப்பட வேண்டிய தேவையில்லாத ஆணிகள் போன்ற மனிதர்கள் யார் யார், என்ன காரணத்துக்காக அவர்களை கலட்டி விட வேண்டும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் யார் என்னன்னு சொல்றாங்க. தேவையற்ற நிகழ்வுகளை குறித்தே நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்மளுக்கு விருப்பமே இருக்காது அதை கேட்கறதுக்கு. ஆனா அதை பத்தியே எனக்கு நம்ம கிட்ட பேசி அதை பத்தி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணி அது தேவையற்றது நம்மளுக்கு தெரியறப்போ அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவுகள், அதாவது நம்மளை வந்து ஓகே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் சொன்னா நீ இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இதுவாகணும், கஷ்டப்படணும் அப்படின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறவங்க கூட நம்ம இருக்கணுமா வேணாமான்ற முடிவை நாம எடுக்கணும். நிச்சயமா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. எதுல இந்த உலகத்துல பாசிட்டிவா பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறப்போ தேவையில்லாத நெகட்டிவா பாக்குறதுக்கு கூட வெறும் ஆயிரக்கணக்கான விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இதுல இது தவறு, இது இப்படி செஞ்சுட்டாங்க, இது அப்படி செஞ்சுட்டாங்க, இது ஏன்ட்ட கூட நான் எப்படி செஞ்சிருப்பேன் தெரியுமா, இது உங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா நம்மையும் அறியாமல் அது நமக்குள்ள இன்டேக்
ஆகத்தான் செய்யும். ஸோ இன்னைக்கு வந்து உப்புமா சாப்பிடுவோம். உப்புமாவில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலையுடைய வித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சுவை, அதில் என்ன ஒரு காரணிகள் கூட எக்ஸ்ட்ரா ஆடட் ஆகுதோ அது அந்த உப்புமாவில் இருக்க தான் செய்யுது. அதோட வீரியம் அதில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டாப்புல அது கிடைக்க வேண்டிய சத்தோ இல்லை கிடைக்க வேண்டிய விஷயமோ கிடைக்காம போகுதுன்னு கிடையாது. அதோட ஆல்ரெடி மிக்ஸ்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவிட்டியும். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டியும் ஒருத்தர் என்கிட்ட திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, நானும் அத்தகைய எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதனாக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. 100% அது நடக்கும். ஸோ அப்படி நான் எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதனாக மாறுவதற்கு பதிலாக ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எப்போ பார்த்தாலும் எதை பத்தியாவது யாரை பத்தியாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் கிடையாதுங்கிற மாதிரி, ஐயா ராசா நீ குறை சொல்றதை சொல்லிக்கிட்டே நான் வேற யாருக்கிட்டே சொல்லி என்கிட்ட தயவு செஞ்சு கிட்ட வந்துடாத அப்படின்னு அவங்களை தூர தள்ளி வைத்து இந்த பழைய திரைப்படம் சொல்லாமல அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் விலக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை விலக்கி வைத்து விடுவது நல்லது. வச்சிடலாம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைந்த கவனிப்பில் தென்னையை தவிர வளர்க்க வேண்டிய பயிர்கள் என்ன. இப்போ ஜென்ரலாகவே வந்து நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற பயிர் தென்னை மரம். தென்னை மரம் போடுறோம். அப்படி தென்னை மரம் போட்டது தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான பயிர் எலுமிச்சைங்க. எலுமிச்சை வந்து நல்ல விலை கிடைக்குது, நிறைய தேவை இருக்குது, முறையான வடிவமும் முறையான காயாகவும் இருக்கிறப்ப அதோடைய தேவை வந்து வெளி மாநிலங்கள்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நல்ல எளிமையான ரகங்கள், அது நாட்டு வெரைட்டியாக போட்டாலும் சரி, அதாவது PKM1 அப்படிங்கிற மாதிரி நாட்டு வெரைட்டி இருந்தாலும் சரி, பாலாஜி ரகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அது இல்லாத இப்போ ஒரு சில ரகங்கள் வந்திருக்குங்க, பட் அது இன்னும் வெளி மார்க்கெட்டில் வரல அதோட விளைச்சல். ஆனால் பாலாஜி ரகம் அப்படிங்கிற அந்த மாதிரி போட்டோம்னா குறைந்தபட்சம் நமக்கு ஒரு தொடர்ச்சியான விளைச்சல் கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த வளர்ப்பு முறையில் நம்ம என்ன அடிப்படையில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் வெற்றி அடைகிறவங்க பெருசாக வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய விவசாயிகள் முக்கியமாக விராலிமலை, மணப்பாறை, புதுக்கோட்டை, திருமயம், அங்கே சிவகங்கை இந்த பகுதியில் நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் எலுமிச்சை போட்டிருக்காங்க. ஆனால் என்ன தப்பு நடக்குது தெரியுங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தினசரி தண்ணி கொடுக்காம வாரம் ஒரு தண்ணீர் அல்லது 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் அப்படி கொடுக்குறாங்க. ஒன்று, மண் பொறுத்து ஒரு மரத்துக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 1 கிலோ சாம்பல் வைக்கிறாங்க. மக்குன சாணம் இருக்குன்னா 3 மாதம் கூடவை அல்லது 4 மாதம் கூட வைக்கிறாங்க. அதே மாதிரி எருக்கு கரைசல் தரையில் கொடுக்குறாங்க, தெளித்து கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பயிர்களுக்கு பூச்சிகள் கடிக்காமல் நோய்களுக்கான எதிரான திரவங்களை தெளிக்கிறாங்க. ஏன்? அது ஒரு அமில பயிருங்க. அந்த அமில பயிரில் ரொம்ப எளிமையாக நோய் வரும், பூச்சி தாக்கம் வரும். சொரிக்காயின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழத்தை எடுத்தாலே மேலே கோடு கோடாக சிவப்பு சிவப்பாக இருக்கிறது. அப்புறம் கேன்கர்ன்னு சொல்லக்கூடிய கருங்காயாக வர்றது, மொத்தமும் பழுப்பாக வர்றது. இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நடந்துட்டுருக்குங்க. அப்போ இது வர்றதை வந்து நமக்கு விலையை குறைக்கும். அமுக்கி பார்த்தோம்னா அந்த ஜூஸாக இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் இல்லை, தோலோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப விலை குறையும். காய் பெருவெட்டு காயாக இருக்குது, நல்ல ஜூஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்குன்னு நம்ம தோட்டத்துக்குன்னு ஒரு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த பதிவை ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள்லாம் மனசில் ஏற்றுக்கங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமையானது, ஒரு மாதத்துக்கு 2 முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ் அப்படிங்கிற அதாவது நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், பூச்சி கடிக்கக்கூடாது அப்படின்னு வெர்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், இதை கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் வச்சிருந்து பயிர்களில் தெளிச்சிடணும். 15 நாளுக்கு ஒரு முறை வருஷம் ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நோயும் இல்லாமல் ஒரு பயிர் சிறப்பாக கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க.
அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சைங்கிறது குறைந்த பராமரிப்பில் அதிகமாக லாபம் கிடைக்கும். எப்போ வந்து அது நமக்கு இம்சை கொடுக்கும்னா, மழைக்காலங்களில் அதுக்கு வேணுங்கிற முறையான தரையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு செய்யாமல் இருக்குது. வெயில் காலங்களில் கண்ணை மூடிக்கிட்டு நிறையா தண்ணி கொடுத்துறது. இந்த 2 தப்பு தான். இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பயிரை பொறுத்தளவில் நம்மளுடைய வறண்ட நிலங்களில் அதிகமான லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிருங்க. எல்லா இடத்துலையும் விற்பனை வாய்ப்பும் இருக்குது. நம்ம இயற்கை முறையில் வளர்க்குறதோ செயற்கை முறையில் வளர்க்குறதோ ரொம்ப எளிமையானது. இதை செஞ்சு பார்க்கலாம், சரிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதிக வேலையால் இல்லாத ஒரு விவசாயம் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாளில் வந்து நம்ம கூட வாழ்க்கையில பயணம் செய்பவர்கள் தவறான மனிதர்கள் அப்படின்னு தெரிய வரப்போ, ஓகே இவங்க கூட இதுக்கப்புறம் நம்மளால பயணம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றப்போ அவங்கள தள்ளி வைக்கிறதோ இல்லை அவங்கள விட்டுட்டு விலகி செல்வதோ மிக சிறந்தது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்லது அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்ததா என்ன சிந்திக்கப்போம்? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளாட போவோம். கிரிக்கெட் விளாட போகிறப்போ எல்லாருமே ஆன் டைம் அப்படின்லாம் வரமாட்டோம். அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. இத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அதுக்கு முன்னாடியே போய் காத்திருக்கக்கூடிய நண்பர்கள், ஆன் டைம் வரக்கூடியவங்க, லேட்டாக வரக்கூடியலாம் இருக்கும். இந்த லேட்டாக வரக்கூடியவங்க வந்துட்டு கிரிக்கெட் பேட்டர் எடுத்து கையில் எடுத்தாலும் எல்லாம் ஒன்று சண்டைக்கு வந்துருவாங்க. வந்தது இப்போ அதால நீ பேட்டிங் இறங்கிற கடைசி தாண்டா இறங்கணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க. உடனே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இறக்கி விட மாட்டாங்க. நீ லேட்டாக தானே வந்த, அதுக்கேற்று நீ என்ன கொஞ்சம் லேட்டாக நில்லு வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா உனக்கு பொறுப்பு என்பது இல்லை. இன்னைக்கு மேட்ச்னு சொல்லியாச்சு, விளையாடணும்னு சொல்லியாச்சு, வரணும்னு சொல்லியாச்சு, ஆனா நீ பொறுப்பா என்ன பண்ணல, டயத்துக்கு வரல, பொறுப்பு இல்லையா, அப்போ உனக்கு ஏற்ற கடைசி பேட்டிங் தான் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடிய மனிதர் எந்த உறவாகவும் சரி, இருவருக்குமே ஒரு உறவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்குமே பொறுப்புகள் என்பது இருக்கிறது. ஒரு கடத்தில் நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு தவறு, ஏதோ வந்து என் நண்பனை என்ன பண்ணிச்சு, ஹர்ட் பண்ணிருச்சு, நான் அவன்கிட்ட போய் சாரி கேட்கறது மிக கண்டிப்பான ஒன்று. அது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணிட்டேன், ஹர்ட் பண்ணிட்டேன். ஐயோ சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன் மச்சான், இது நீ இப்படி சொன்னா நீ டென்ஷன் ஆகலாம், எனக்கு தெரியாது, உனக்கு இப்படி ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது, இந்த இடத்துக்கு போனா இப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டான்னு சாரி சொல்றதுல தப்பே கிடையாது. தெரிஞ்சே பண்ணாலும் தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அதுதான் பொறுப்பு. இல்ல நீ என்னை காயப்படுத்தினா என்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும். ஆனா நான் உன்னை காயப்படுத்தினா அவன்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், சாரி கேட்க மாட்டேன். எனக்கு அது பொறுப்பே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளை தவிர்க்கக்கூடிய நிலை. ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், ஒருத்தர் மட்டும் தான் அந்த உறவை வந்து கொண்டு செல்வதற்கு தாங்க விட்டு கொடுக்கறதா என்னென்ன செஞ்சுக்கிட்டே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே போல இங்க ஒருத்தர் மட்டும் தான் பொறுப்போட இருக்கிறார், இன்னொருத்தர் அந்த உறவை குறித்த பொறுப்பே அவருக்கு இல்ல, சொன்ன டைம் கீப் அப் பண்றது கிடையாது, செய்யற ப்ராமிஸை ஃபாலோ பண்றது கிடையாது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பெட்டர் அவங்க என்ன பண்ணிடலாம். பொறுப்புகள் இல்லாத மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா நீங்க பொறுமையோட வாழணும்னு அவசியம் கிடையாது. பெட்டர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம விலகி செல்வது நல்லது. கழட்டி விட்டுட்டு நீ கிழக்க பார்த்து போ, நான் மேற்க பார்த்து போறேன்னு போயிடலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் நிறைய இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. மெயின் ரீசன் என்ன? அதுவும் இப்போ சம்மர், நிறைய பேர் இப்போ சஃபர் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, முறையா தண்ணி குடிக்கிறது இல்லை, அன்டைம் ஃபுட்டு. என்ன உணவு இவங்க கிட்னி ஸ்டோனு வர்றதுக்கு காரணமோ அந்த உணவு மாத்திரம்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் தவிர்த்துடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது தெரிந்தா தெரியாமல் ரெண்டாவது. ஆனா கஷ்டம்தான். இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்ல எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. சர்ஜரி பண்ணா அதோட சரியாயிடுதா, திரும்ப வராதா, திரும்ப வருது, எத்தனை லட்சம் செலவு பண்ணி திரும்ப 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 கிட்னி ஸ்டோன்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இதை கவனிக்காம விட்டாலோ அல்லது அடிக்கடி இந்த கிட்னி ஸ்டோன் வந்தா என்ன உபாதைகள் ஏற்படும், கிட்னி டேமேஜ் ஆகும், அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவா கிட்னி ஸ்டோன்னா அறிகுறிகள் என்ன, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க, இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே மெயின் ரீசன் வந்து நான் தண்ணி சரியா குடிக்க மாட்டேன், அப்படியே தண்ணி குடிச்சாலும் யூரின் வரும்போது அடக்கி வைப்பேன், ப்ராப்பரா நான் வந்து வாய்ட் பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தினால வேலை நிமித்தமா இருக்கலாம், இது மெயின் ரீசனா இருக்கு. அதுக்கும் மேல முக்கியமான சிம்டம்ஸ் இந்த ரீனல் பெத்தாலஜில என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீனல் கோலிக் அப்படிம்பாங்க. ரீனல் கோலிக் அப்படின்னா
இந்த இடுப்பு பகுதியில இருந்து இந்த தொடை இடுக்கு இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு பெரிய வலி அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யூரின் போகும்போது சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, யூரின் போகும்போது பயங்கர எரிச்சலோட வர்றது. அதுக்கப்புறம் யூரின் ஹெசிடன்சி அப்படிம்பாங்க. அந்த யூரின் ஹெசிடன்சி அப்படின்றது என்னன்னா, யூரின் போய் உட்காரும் போது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கொஞ்சமா யூரின் வரும். திருப்பி நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது திருப்பி போய் உட்காரும் போது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு யூரின் போகணுன்ற சென்சேஷன் இருக்கும். இது மாத்திரம் இல்ல, கொஞ்சமா வரும். இது மாத்திரம் இல்ல, யூரின் போகணும் போல இருக்கும், போனா கொஞ்சம் வரும். மோஷன் போகணும் போல இருக்கும், மோஷன் வராது. இவங்களோட அந்த வலி வேதனை எப்படி இருக்குன்னா, போய் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கூட அந்த வலி வேதனை தாங்க முடியாது கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படுத்தும் இருக்க முடியாது, உட்காந்தும் இருக்க முடியாது, நின்னுட்டும் இருக்க முடியாது. இங்கே அங்கே நடந்து 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 வாஷ்ரூம் போறது என்ன வர்றது என்ன அப்படியே துடிச்சிடுவாங்க. இதுக்கு காரணம் இவங்களோட உணவு பழக்க வழக்கம் தான் முக்கிய காரணம். ஒண்ணு சரியா தண்ணி குடிக்காது, ரெண்டாவது டைம்க்கு யூரின் பாஸ் பண்ணாது, அதை அடக்கி அடக்கி வச்சு கண்ட்ரோல் பண்றதுனால வரக்கூடியது. மூணாவது இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், அதாவது ஒண்ணு அன்டைம் ஃபுட்டு, அடுத்தது ஓவர் ஸ்பைசியா சாப்பிட்றது, அதிக அளவு நான்வெஜ் சாப்பிட்றது. இந்த மாற்றங்களால தான் உங்களுக்கு இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் வருது. அப்போ நீங்க முறையா சாப்பிட வேண்டியான உணவுகளை சாப்பிடல, குடிக்க வேண்டிய தண்ணி குடிக்காதனால தான் உங்களுக்கு பல வகையான ஸ்டோன் ஃபார்ம் ஆகி இருக்கு. இப்போ எந்த சைஸ் வரைக்கும் உங்களால இந்த கிட்னி ஸ்டோனை கரைக்க முடியும், அதை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஸ்டோன்ஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டண்ட் வச்சு லித்தோட்ரிப்சி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு. ஆனா ஆயுஷ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாருங்க 5 சென்டிமீட்டர் ஸ்டோன், 6 சென்டிமீட்டர் ஸ்டோன், 7 சென்டிமீட்டர் ஸ்டோன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் கிரஷர்ஸ் அப்படின்ற மெடிசன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோன் கிரஷர் மெடிசனை கொடுத்து அதை வந்து பாருங்க அந்த ஸ்டோனை அரிக்கிற தன்மை அந்த மருந்துக்கு இருக்கு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் பிளஸ் டயட்டு என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் அந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு கொடுக்கிறோம், ரெண்டாவது அந்த கரைந்த அந்த மணல் துகள்கள், அந்த கற்களோட துகள்கள் மணல் போல இருக்கும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அதை வெளியேற்றவும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த 2 மெடிசனும் தான் அங்க உங்களுக்கு வேலை செய்யுது. பிளஸ் தண்ணி எவ்வளவு குடிக்கணும், அப்புறம் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதை கடைபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கரையக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சிஸ்டத்துல இருக்கு அப்படிங்கறத அனுபவத்துல நம்ம பார்த்ததை இங்க சொல்றோம். கண்டிப்பா. அப்போ அதை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க பேஷண்ட், கிட்னி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். காலையில 5 o'clock 4 o'clock ஃபோன் வரும். என்னன்னு பாப்பேன், நான் ஃபீட் பண்ணி வச்சிருப்பேன், பேரு பிளஸ் கேஸ் ஸ்டோன் போட்டு வச்சிருப்பேன். உடனே அவங்க பண்ணுவாங்க, மேடம் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு. என்னப்பா? ஆமா இப்போ வந்துருச்சு, இப்போ காலையில யூரின் போனேன், ஃபில்டர் பண்ணேன், ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிட்டே இருந்தேன், வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே அவங்க அதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பார்த்துருப்பாங்க, இது பெருசு சைஸு கரையாது, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வந்து அட்மிட் பண்ணுங்க, இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அது போல ஏற்கனவே செய்து அவங்க அவஸ்தைப்பட்டது விளைவு இப்போ அடுத்த தடவை வரும்போது நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ப்ரொசீஜரும் இல்லை, மெடிசன்ஸ் பிளஸ் டயட் கூட கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு 1 week ரெஸ்ட். இதுல பல நோயாளிகளுக்கு கிட்னி ஸ்டோன் வித்தவுட் சர்ஜரி கரைந்து வெளியே வந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அதை தான் மக்களுக்கு சொல்றோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் சில மனிதர்களை நாம் விட்டு விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. எதற்காக அவர்களை கழட்டி விடுதல் வேண்டும், என்ன காரணங்கள், அதையும் சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா யாரும் என்ன சொல்றாங்க? நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், கடந்து போகக்கூடிய மனிதர்கள் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கிறப்போ நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற பதில் எல்லாருமே காமனா கொடுக்கறது தான். ஆனா மன நிம்மதியோட நம்ம எல்லாருமே வாழ்றோமா அப்படின்னு கேட்கிறப்போ அங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க சில உறவுகள் தான்.
அப்போ அப்படிப்பட்ட உறவுகள் வந்து நம்மளுடைய மன நிம்மதியை சீர்குலைக்கிற வைக்கிற அளவுக்கு சில செயல்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது நம்ம வந்து இது நம்மளுடைய விதி, நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் பொறுத்து 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 இப்படியே போயிட்டே இருந்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனா என்று திரும்பி பார்க்கிறப்போ என் வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களோட நாம் ஏன் பொறுமையாக இதே மாதிரி நம்ம மன நிம்மதியை இழந்துட்டு வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். இவங்களை விட்டு நீ விலகி சென்றால் அந்த மன நிம்மதியோடு வாழலாம் என்று. அப்பொழுது நீங்கள் அவங்களை விட்டு விலகி செல்வது நல்லது. கண்டிப்பா அதுக்கான ப்ரெஸ்கிரிப்ஷன் அதுதான். யார்த்த மன நிம்மதி ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படின்னா அவனோட சேர்ந்து பயணிக்கிறத காட்டிலும் அந்த மன நிம்மதி இல்லாமல் செய்யக்கூடிய நபரை விட்டு விலகி நான் என்னோட வாழ்க்கையை தனியே பயணிக்கின்ற பொழுது நான் என்னால் மன நிம்மதியோடு இருக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் சிந்திச்சிருக்கிறோம். யார் யாரெல்லாம் நம்ம லைஃப்ல கூட்டிகிட்டே தெரியணும்னு அவசியம் இல்லை, இவங்களாம் போற போகல போய் தொடாடான்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுகின்ற பொழுது சில நேரங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி வரும். ஐயோ அது நான் பெத்த பிள்ளையா இருக்குது, என்னங்க பண்றது, எனக்கு நிம்மதியெல்லாம் செய்வதற்கு காரணம் அவளா தான் இருக்கிறான், பேச்சை கேட்க மாட்டேங்கன்னு சில பெற்றோட அங்கலாய்ப்புகள். இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ், இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது அந்த முடிவுகள்லாம் அந்த பெற்றோரை சம்பந்தப்பட்டது, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு. இன்னைக்கு நாளில் வந்து நல்ல சிந்தனையை வந்து சிந்திச்சிருக்கிறோம். சில நேரங்கள் தேவையில்லாத கசடுகள், தேவையில்லாத சுமைகளை தூக்கி தூக்கி தருவதால் நம்மளால வேகமாகவும் போக முடியறதில்ல, நாம் சென்றடைய வேண்டிய இலக்கையை நம்மால் சென்றடைய முடியும். அப்போ அந்த நேரங்களில் அதை அங்கே கலட்டி விட்டு செல்லுதல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற நல்ல சிந்தனை கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சித்துறை பொது மேலாளர் அன்பு அருட்தந்தை விமஜோ அடைக்கலராஜ் அவர்கள் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை இன்னைக்கு கொண்டாடுகிறார். அவரோடு இணைந்து அவருடைய உடல் நல சுகத்துக்காக நாமளும் ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்டு இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மற்றும் திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் PMJ அடைக்கலராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தந்தை அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சாஃப்ரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, அண்ணன்கள், அக்காக்கள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெராட் ராஜுமா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எசையா நூல் 49, 15, 16 ஆகிய வசனங்கள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடம், நான் உன்னை மறக்க மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. கடவுள் எந்த அளவிற்கு நல்லவர்! பரிந்து பாலூட்டும் தாயினும் சாலச் சிறந்தவராக கடவுள் இருக்கிறார். தன்னுடைய கருவில் தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டிய தாயை விட கடவுள் பரிவுடையவராக இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளை தூக்கி எறிந்து விட்ட தாய்மார்கள் பற்றிய கதைகள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் ஒரு காலம் தான் படைத்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிட்டு விடுவதில்லை. காரணம், நாம் எப்படியோ அவரால் நினைவு கூறப்படுவதில்லை. அவர் நம்முடைய பெயர்களை தன்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார்.
எனவே அவரால் நம்மை மறக்க முடியாது. ஒரு நோட்டு புத்தகத்தில் அவர் நம்முடைய பெயர்களை எழுதி வைக்கவில்லை, மாறாக தன்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. தீ நடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலைத்தான் கடந்தாலும் தீமை ஏதும் நிகழ்வதில்லையே, தீங்கின்றியே காத்திடுவேன் நான் என்று கடவுள் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த ஆறுதலுக்காக ஆறுதல் வேண்டுமென மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆறுதலின் கடவுளே, எங்களை நீர் எவ்வளவு அருமையாக அன்பு செய்கிறீர். தாயினும் சாலச் சிறந்த தாயாக தந்தையாக இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறீர், அன்பு செய்கிறீர், பாதுகாக்கிறீர். உம்முடைய இந்த வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் தீயினில் நடந்தாலும் ஆழ்கடலை கடந்தாலும் தீமை ஏதும் நிகழாது என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். தீமை ஏதும் நிகழாமல் எங்களை காக்கின்ற உம்முடைய அன்புக்கு பணிந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம். நம்முடைய வாழ்வில் சில தேவையில்லாத மனிதர்களை நாம் விட்டு விடுதல் நல்லது. அந்த தேவையில்லாத மனிதர்கள் யார், அந்த தேவையில்லாத மனிதராக அவர்கள் மாறுவதற்கான காரணம் என்ன, இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இது என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனிதர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு உதவும். அதே வேளையில் நான் பிறருடைய வாழ்வில் தேவையில்லாத மனிதனாக இருக்கிறேனா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய இன்னொரு கோணத்திலும் நம்மை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறருடைய வாழ்க்கையில தேவையில்லாத மனிதனாக இருந்தால் என்னை நான் மாற்றிக்கொள்வதில்லை, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் நல்ல ஒரு சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தீயவர்களை விட்டு விலகுவோம், நலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.